டிராகன் செடி இயற்கை முறையில் வளர்த்து நல்ல அறுவடை எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஜூலை 26 எடுத்த வீடியோ. கடலை புண்ணாக்கு 1/4 கிலோ போட்டுக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு 1/4 கிலோ போட்டுக்கலாம். ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொசு முட்டை வைக்காமல் இருக்க இந்த மாதிரி காடா துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நாள் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், கடலை புண்ணாக்கு நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. அது கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். செடிக்கு ஒரு அடி தள்ளி வட்டைப்பாத்தியில் ஊற்றிக்கலாம். இதில் அதிகப்படியான NPK சத்து இருக்குது. இதில் அதிகப்படியான நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இருக்குது. அது மண்ணில் இருக்கிற சத்துக்களை செடிகளை எடுத்து கொடுக்கும். பாருங்கள், டிராகன் செடிக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்தாச்சு. ஆகஸ்ட் 4 பாருங்கள், டிராகன் செடி பிஞ்சுகள் ஓரளவு பெருசாக இருக்குது. டிராகன் காய்கள் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ காய்கள் விட்டுருக்கு. ஆகஸ்ட் 23 பாருங்கள், டிராகன் காய்கள் நல்லாவே பெருசாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு காய்கள் லேசாக பழுக்க ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 24 பாருங்கள், டிராகன் பழங்கள் ஒவ்வொன்றும் நல்லா பழுத்துருக்கு. பழுக்காதது இன்னும் ஒரு நாள் கழித்து பறிச்சுக்கலாம். டிராகன் பழம் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. வாங்க டிராகன் பழம் அறுவடை பண்ணிக்கலாம். டிராகன் பழத்தை இந்த மாதிரி திருகி பறிச்சுக்கலாம். அப்போ தான் டிராகன் பழம் டேமேஜ் இல்லாமல் பறிக்க முடியும். 3வது டிராகன் பழத்தை பறிச்சுக்கலாம். இதே மாதிரி அறுவடைக்கு தயாரான எல்லா பழங்களையும் பறிச்சுக்கலாம். பாருங்கள், டிராகன் பழம் அறுவடை செஞ்சாச்சு. இது ஒரு நல்ல அறுவடை தான். பழம் நல்லா சைஸ் வந்திருக்கு. பாருங்கள், டிராகன் எவ்வளோ வெயிட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எடை போட்டு பார்த்துடலாம். நல்லா சைஸ் வந்திருக்கு. ஒரு கவரில் டிராகன் பழத்தை போட்டுக்கலாம். கவரில் போட்டாச்சு. எடை போட்டுக்கலாம். 2 கிலோ கல் 1, 1 கிலோ கல் 2, மொத்தம் 4 கிலோ. 4 கிலோக்கு சரியாக வரல. 2 டிராகன் பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக 4 கிலோ வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.